காட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கால வேளையில் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க செய்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டில் 2வது மாதத்திற்குள்ளாக நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தையை நான் உங்களோடு கூட இந்த கால வேளையில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என கண்பானவர்களே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். Glory to God. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வார்த்தை வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. 2, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Glory to God. உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். என கண்பானவர்களே, இந்த 2வது மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்து, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதான அல்லது நமக்கு முன்பாக இருக்கிறதான நெருக்கத்தை குறித்து ஒருவேளை ஒரு பயம் நமக்கு கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அந்த காரியத்தை குறித்து நீ கலங்க வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய வழிகளில் நான் உனக்கு முன்பாக நான் கடந்து செல்கிறேன் ஆண்டவர் சொல்றாருங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்மிடத்தில் இல்லாத காரியத்தை குறித்து தான் நம்ம கலங்குகிறோம். இல்லாத ஒரு காரியத்தை குறித்து நாம் பயப்படுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? Glory to God. நான் உன் கூட இருக்கிறதுனால உன்னிடத்தில் இருக்கிறவைகளில் இருந்து நான் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். Glory to God. இல்லாததை குறித்து நீ கவலைப்படாத, இல்லாததை குறித்து நீ பயப்படாத. காரணம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் எனக்கு சகாயர். தைரியமா சொல்லலாம், அவர் என்னோடு கூட எனக்கு சகாயம் செய்யும் தேவனாய் இருக்கிறதுனால மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நல்ல கவனிங்க, உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன அப்படி செய்திடுங்கிறேன். காரணம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Thank you Lord. வேதம் சொல்லுகிறது,
7வது வசனம் சொல்லுது, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. Glory to God. உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை, உங்களுக்கு பண்ணப்பட்ட உபதேசங்களை நீ சிந்திக்கணுங்க. கர்த்தர் நம்முடைய முற்பிதாக்களை நடத்தின வழிகளை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தர் அவர்களை வார்த்தையை கொடுத்து தானே நடத்தினார். பிரைஸ் தி லார்ட். யோசுவாவிட்ட சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், நான் உன் கூட இருக்கிறேன், ஆனா நீ என்ன செய், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கணும். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. Glory to God. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய, நீ என்ன செய்யணும் அப்படின்னா கவனமாயிரு. வேதம் சொல்லுதுங்க, உங்களுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட நபருடைய விசுவாசத்தை நீங்க பாருங்க. அவங்க கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நீங்க நம்புங்க. எங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்துல நீங்கள் கட்டளைகளை கை கொள்ளும்படி என்ன செய்யணுமா, உபதேசம் பண்ணு. அப்ப நமக்கு பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் எதற்கு? நாம் ஏன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அப்படின்னா அவைகளை நாம் கை கொள்ளணும். ஆண்டவர் யோசுவாவிட்ட ரொம்ப கிளியரா சொல்றாரு, இந்த வார்த்தையை விட்டு மாத்திரம் நீ என்ன செய்திராத, நீ விலகி போய்விடாத. தேங்க்யூ லார்ட் என்ன சொல்றாரு பாருங்க, அதை விட்டு வலது இடதுபுறமும் நீ என்ன செய்திடக்கூடாது, விலகிடக்கூடாது. உனக்கு சொல்லப்பட்ட, மோசையினால் உனக்கு சொல்லப்பட்ட உபதேசத்தை நீ என்ன செய்யணுமா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை நீ என்ன செய்வாய், வாய்க்க பண்ணுவாய். எனக்கு அன்பானவர்களே, அநேக செய்திகளை நம்ம கேட்கிறோம்ல, ஆனா கேட்கிற செய்திகளை நாம் விசுவாசிக்கிறோமா? கேட்கிற செய்திகளை நாம் தியானிக்கிறோமா? ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு பல செய்திகளை கேட்கிறோம், எந்த செய்தியும் நமக்கு பிரயோஜனப்படுகிறது இல்லை. நல்ல பிரசங்கம் பண்றாருன்னு மட்டும்தான் சொல்றோமே தவிர என் வாழ்க்கையில நான் கேட்கிற இந்த செய்தி எனக்கு என்ன செய்கிறது? நீங்க இந்த வார்த்தைகளின்படி நீங்க நடக்கும் பொழுதுதான், இந்த வார்த்தைகளை நீங்க கை கொள்ளும் பொழுதுதான், இந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில நீங்க தியானம் பண்ணும் பொழுதுதாங்க உன் வழியை நீ வாய்க்க பண்ண முடியும். அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்துவம் என்ன சொல்லுகிறதோ அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை அவன் நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவன் என்ன செய்தான் தெரியுமா? மோசையினால கற்றுக் கொடுக்கப்பட்ட சில காரியங்களை, சில உபதேசங்களை அவன் என்ன செய்தான் அப்படின்னா, பிரமாணங்களை அவன் அப்படியே நடத்தினாங்க. என கண்பானவர்களே, 1 நாளாகமோ 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோன் இடத்துல சொல்றத வார்த்தையை நீங்க கவனிக்க முடியும். எப்பா, நீ பலங்கொண்டு தைரியமா இரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. என் தேவன் உன்னோடு இருப்பார். ஆனா நீ செய்கிற எல்லா காரியங்களையும் நீ செய்து முடிக்கிற வர அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை என்ன செய்ய மாட்டார், கைவிடவும் மாட்டார். நீ செய்கிற காரியத்தை முடிக்கிறது வர
ஓ glory to God. ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களே ஆனால், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் உன்னை காத்து உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. நான் உனக்கு சொன்னதை செய்யவளவும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பணும், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும், தேவனுடைய வசனத்தை நீ தியானம் பண்ணணும். கட்டாயம் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நீ செய்து முடிக்கிறது வர நான் உன் கூட இருப்பேன்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Glory to God. சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவன் என் கூட இருக்கிறதுனால நான் எந்த பாதையில் நான் கடந்து போனாலும், காரணம் என்னுடைய பாதைகளில் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுவார். லிசன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், ஆபத்தான பாதைகளில் நடந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா, நீ பயப்படாத, எந்த ஆபத்து உனக்கு நேரிடாது, எந்த ஆபத்திற்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் விட்டு விட மாட்டேன். நான் உன் கூட இருக்கிறத நீ தியானம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறத நீ நம்பு. அநேக சூழ்நிலையில ஏன் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதை நம்மளால நம்ப முடியல அப்படின்னா, தேவன் நம்மளோடு கூட இருக்கிறத நம்ம நினைக்கிறது இல்லை. எங்க நம்முடைய வழிகளில் அவரை நினைச்சுக்கொள்ளு. வசனம் சொல்லுது பாருங்களேன், நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்க வழியில நீங்க யாரை நினைக்கிறீங்க? காலையில வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே பிரச்சனையை தான் நினைக்கிறோம், கடன்காரனை தான் நினைக்கிறோம், எதிர்மறையாக இருக்கிற சூழ்நிலைகளை தான் நினைக்கிறோம். அது நமக்கு என்ன கொண்டு வருகிறது அப்படின்னா, ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. அவர் சொல்லுகிறாரு, எப்பா உன் வழிகளில் நீ என்ன செய்து, உன் கூட ஒருத்தர் இருக்கிறார்ல, உன் கூட ஒருத்தர் இருக்கிறார்ல, அவரை நினைத்துக்கொள். அவரை நினைச்சு கொண்டனா அவர் உன் வழியை என்ன பண்ணுவார், செவ்வை பண்ணுவார். அப்படின்னா என்ன, உங்க வழிகளில் இருக்கிற எல்லா இடர்களையும், உங்க வழியில இருக்கிற எல்லா ஆபத்துக்களையும் அவர் எடுத்து போடுவார். காரணம், அவர் எதற்காக உங்களோடு கூட இருக்கிறார், உனக்கு சகாயம் செய்யும்படி. அவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்க தைரியமா சொல்லலாங்க. ரோமர் 8:21 என்ன சொல்லுது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். Glory to God. இதை நீங்க நம்பணும், இதை நீங்க விசுவாசிக்கணும், இதை உங்க பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரணும். காரணம், வேதம் சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. Glory to God. சில வல்லமைகள் உன்னை எதிர்க்கலாம், சில போராட்டங்கள் உன்னை எதிர்க்கலாம், சில சவால்கள் உன்னை எதிர்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எதுவுமே நான் உன்னை எதிர்க்க விட மாட்டேன். அந்த வல்லமைகளை Glory to God. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, உன் கூட இருக்கிறதுனால அந்த வல்லமைகள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யாது அப்படின்னா, எழும்பாது பிரதர்,
இதை நீ நம்பணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பணும். என் கூட இருக்கிறார்னு நம்பணும். என் பிஸ்னஸ்ல என் கூட இருக்கிறார்னு நம்பணும். இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் என் கூட இருக்கிறார்னு நம்பணும். Glory to God. வேதம் சொல்லுகிறது, தேவரீர் என் கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேல புரள்வதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் மேல என்ன செய்யாது, பற்றாது. காரணம் என்ன? நான் உன் கூட இருக்கிறேன். Glory to God. முதல்ல தேவன் உங்க கூட இருக்கிறத நீங்க நம்பணும். நல்லா கவனிங்களேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் நேபுகாத் நேச்சர் செய்து வைத்த அந்த சிலையை அவங்க வணங்கலை. வணங்காததுனால அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள் அப்படின்னா, அக்கினி ஜுவாலையில் அவங்க போடப்படுவார்கள் என்பது ராஜாவுடைய சட்டம். அந்த 3 பேரையும் ராஜாவுடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறார்கள். நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை நீங்கள் பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? அவங்க சொல்றாங்க, ஆமா. நல்லா கவனிங்க. அப்போ அவன் சொல்றான், நான் ஒரு சான்ஸ் தரேன், மறுபடியும் எக்காலோ, நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புர் முதலான கீத வாத்தியங்கள் சத்தத்தை நீங்க கேட்கும்போது தாழ விழுந்து நீங்க பணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறான். ஆனா இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்வார் அப்படின்னா, தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பாரா? எவ்வளவு பெரிய விசுவாசங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை. தன் கூட இருக்கிற தேவன் வருகிற இந்த ஆபத்தில் இருந்து, இந்த ராஜாவுடைய கையிலிருந்து எங்களை மீட்டெடுப்பார் என்று நம்பினார்கள். வேதம் சொல்லுது, இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை என்ன செய்வார், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ராஜாவுடைய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாகி விடுவிப்பார். இவன் பார்க்குறான், நம்ம கையிலிருந்து யார் இவங்களை விடுதலையாக்க வருகிறா? அவன் தப்பிச்சிருவானா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவர்களை என்ன செய்தாங்க தெரியுமா? அவர்களை கட்டும்படிக்கு இராணுவத்தில் பலசாலியான புருஷர்களை கொண்டு வந்து அவருடைய கை காலெல்லாம் கட்டுறாங்க. காரணம் என்ன? இவர்கள் ஆராதிக்கிற தேவன், இவர்கள் நம்புகிற தேவன், இவர்களோடு கூட இருக்கிற தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, இவர்களை விடுவிக்க போகிறார். ராஜா பார்க்குறாங்க, அப்படி யார் உங்களை விடுதலையாக்க போகிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இராணுவமே வந்து அவன் கை காலை கட்டுறது. நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, இவங்களை தூக்கி கொண்டு போனாங்கல்ல,
தேங்க்யூ லார்ட். வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேசாக் ஆபேத்நகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. ஹல்லேலூயா. இப்ப இவர்களை தூக்கி அந்த எரிகிற அக்கினி ஜுவாலையில தூக்கி போடுறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? தேங்க்யூ லார்ட். நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து ராஜாவையும் மந்திரிகளையும் கூப்பிட்டு கேட்குறான், நம்ம 3 பேரை தானே போட்டோம், ஆனா அந்த இடத்துல 4வது நபருடைய சாயலை நான் பார்க்கிறேன். இந்த 4 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அக்கினியில உலாவுகிறத நான் பார்க்கிறேனே, அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லையே, என்ன காரணம்? லிசன், என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி ஜுவாலையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். வேதம் சொல்லுது பாருங்க, நீங்க வெளியே வாங்கப்பா. இப்ப வெளியே வராங்க. இப்ப சொல்றான், தேங்க்யூ லார்ட். அந்த வார்த்தையை கவனிங்களேன். 27வது வசனத்துல, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி என்ன செய்யல? பலன் செய்யல. அக்கினியினால அவர்களை சேதப்படுத்த முடியல. அவருடைய சால்வைகள் சேதப்படல. அக்கினியின் மனம் அவர்கள் மேலிருந்து வீசப்படல. தேங்க்யூ லார்ட். இப்போ சொல்றான் நேபுகாத்நேச்சர், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி இருந்ததுனால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு நான் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினீங்க அப்படின்னா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்கள் வாழ்க்கையில், க்ளோரி டு காட், அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவிப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க என்ன செய்தாங்க? தேவனை நம்பி இருந்தார்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்புறீங்களா? நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேலே புரள்வது இல்லை. அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த மாதத்தில் கர்த்தரை நம்பி கடந்து போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறார்னு நம்புங்க. மோசையோடு இருந்தவர், யோசுவாவோடு கூட இருந்தவர், என்னோடும் கர்த்தர் இருக்கிறார். என் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்னு நம்புங்க பிரதர். நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிற இந்த வாக்குத்தத்த செய்தியை நிறைவேற செய்யும். நாம் கேட்கிற செய்தி தான், அந்த செய்தியை நாம் விசுவாசிக்கும் போது தான், அந்த செய்தியை நாம் தியானிக்கும் பொழுது தான் நாம் கேட்கிற வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். காலை வேளையில்
கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரத்தில் தேவன் நம்மளை கைவிட்டுவது போல தெரியலாம், தேவன் நம்மை விட்டு விலகினது போல தெரியலாம். ஏன் தெரியுமா? அந்த இடத்துல நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறதுனால தான் தேவன் கைவிட்டதை போல நீங்கள் நினைக்கிறீங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருங்க, தேவன் பேரில் நம்பிக்கையாயிருங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் இந்த கால வேளையில் அவர் அழிக்கிறார். அந்த வல்லமைகள் செயலிழந்து போக செய்கிறார். செபிப்போமா? ரேமா ஷேகா லாத்தூராபா. எங்கள் பரலோக பிதாவே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களோடு இருங்க, எங்களை நடத்துங்கப்பா. நீர் எங்களை நடத்தும்படி எங்களுடைய வழிகளை, நாங்கள் செய்கிற காரியத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சகாயர் எங்களோடு கூட இருக்கிறதுனால எங்களுக்கு வேண்டிய, எங்கள் ஊழியத்திற்கு வேண்டிய எல்லா சகாயத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரே வல்லமைகள் செயல் இழக்கப்பட்டதற்காய் நன்றி அப்பா. செயல் இழக்கப்பட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.